அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீயா ஹெல்த் கேரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேச்சுரல் ஹோம் ரெமெடி ஃபார் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ன்றது சும்மா நம்ம நினச்சிட்டு இருக்க சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தொந்தரவு தருதுன்றது அதனால் அவதிப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதிலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றலான்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாப்பிட்டா வாய் பிரச்சனை, சாப்பிடாமல் இருந்தால் வயிற்று பிரச்சனை, இப்படி எங்கே போனாலும் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டே இருக்கிறவங்க தான் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க. ஸோ அவங்களுக்கான இந்த பதிவு தான் இது, நேச்சுரல் ஹோம் ரெமெடி ஃபார் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நிம்மதியாக சாப்பிட முடியல, விருந்துக்கு போனால் பிடிச்சதை சாப்பிட முடியல, இப்படி நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா இந்த வாயு தொல்லையால் கஷ்டப்படுறவங்க தான். ஸோ இதுக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், பலன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும், ஒரு 2 நாளைக்கு 3 நாள் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு பர்மனெண்ட்டான ரிலீஃப் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏப்பம் வந்துக்கினே இருக்கிறோம், இன்னொரு பக்கம் வயிற்றுக்குள்ளே ஏதோ கல்லை கட்டி வச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும், வயிற்றில் வலி வரும், வயிறு வீக்கம், நெஞ்செரிச்சல், இப்படி பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துக்கினே இருக்கும். ஸோ அதிகப்படியான வாயு கேஸ் வந்து வயிற்றில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மெயினான ரீசன் தான். ஸோ வயிற்றில் வாயு அதிகமாகுதுன்னா ஒன்று நம்ம சாப்பிடும் பொழுது இல்லை தண்ணி குடிக்கும் பொழுது ஆக்சிஜன் உள்ளே போயிடும். அப்படி அந்த ஆக்சிஜன் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது வந்து வாயு தொல்லையாக நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். இன்னொரு ரீசன் பார்த்திங்கனாக்கா உணவு டைஜஷன் ஆகுது இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேதி வினையிலிருந்து வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் போன்ற வாயுக்கள் என்ன பண்ணுதுன்னா வயிற்றுக்குள்ளேயே தங்கிடும். ஸோ இந்த வாயுக்கள் வந்து வெளியேறாமல் அப்படியே இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக மாறிடுது. ஸோ இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க 1/2 ஸ்பூன் வந்து ஓம விதை தண்ணியில் போட்டு ஒரு நாளைக்கு குடித்து பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஃபாக கிடைக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை 2 கப்பு தண்ணி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே போச்சுனாலும் நீங்கள் வந்து மெயினாக சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான காய்கறிகளை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு மற்றும் மசாலா உணவுப் பொருட்கள், செயற்கை பானகங்கள், அதாவது போன்டோ, ஃபேண்டா, மிராண்டா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை குடிக்கிறதையும், பால், முளைக்கட்டிய தானியங்கள், அதிகமாக கார்போஹைட்ரேட் உள்ள உணவுப் பொருட்களை கம்மி பண்ணிட்டிங்கன்னா வாயு தொல்லைக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நான் பண்ணிட்டேங்க, அப்போயும் எனக்கு ரிலீவ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த கொத்தமல்லி சூரணத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடி ஒரு 300 கிராம் வாங்கிக்கோங்க, கற்கண்டு 600 கிராம் வாங்கிக்கோங்க, ஜீரகம் 50 கிராம், அதிமதுரம், கிராம்பு, கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, சதக்குப்பை, இப்படி எல்லாத்தையுமே ஒரு 50 கிராம் வாங்கி அதை ஃபஸ்ட்டு பொன் வறுவலாக வறுத்துடணும். அந்த பொன் வறுவலாக வறுத்துட்டு அதில் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கோங்க. நைஸ் ஆன பிறகு அதில் ஒரு வெள்ளை கற்கண்டு ஒரு 600 கிராம் வெள்ளை கற்கண்டு சேர்த்து கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி சூர்ணம் ரெடி ஆகிடும். இந்த கொத்தமல்லி சூர்ணத்தை வந்து காலை மதியம் 2 வேளை மட்டும் வெந்நீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாக வரவே வராது. இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.